மேகதாது விவகாரத்தில் கன்னட அமைப்பினர் விடுத்துள்ள திடீர் சாலை மறியல் போராட்டம் எதிரொலியால் ஓசூரிலேயே தமிழக பேருந்து முடங்கியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் கோபால் வழங்க கேட்கலாம். கோபால், தமிழக பேருந்துகள் கர்நாடகம் செல்ல முடியாமல் தற்பொழுது தவித்து வரும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. பொதுமக்கள் மற்றும் பயணிகளின் அவதி குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். நிச்சயமாக ராம்குமார், மேகதாத் விவகாரத்தின் தமிழக எல்லையின் வெடிக்கும் போராட்டத்தின் ஓசூரிலே முடங்கி கிடக்கும் தமிழக பேருந்துகள் கர்நாடக எல்லையின் அதாவது பார்த்தீங்கன்னா கர்நாடக எல்லையின் கன்னட அமைப்புகள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் அழைப்பதால் பெங்களூரு செல்லும் பேருந்துகள் அதாவது பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஓசூரிலே முடங்கி கிடக்கின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரிலிருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் ஓசூரில் நிற்கப்பட்டு வருகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழக எல்லைனா ஜூஜுவாடி காவேரி பிரச்சனை காரணத்தினால மேகதாது அணை கட்ட வேண்டும் என கர்நாடக அரசு, கன்னட அமைப்புகள், கன்னட ராஜஸ்தான் என்ற அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழக அரசை கண்டித்தும் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் செல்லும் தமிழக பேருந்துகளை அனைத்தும் ஓசூர் எல்லையிலே நிறுத்தப்பட்டன. எல்லைகளில் போலீசார் குவிக்கப்பட்டதால் கடும் பதற்றமான விவகாரத்தில் வருகின்றன. அதாவது காவேரியின் குறுக்கும் கட்டும் மேகதாது அணை கட்ட வேண்டுமென தமிழக அரசை கண்டித்தும் கர்நாடக அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டுகின்றன. அதாவது பார்த்தீங்கன்னா ஓசூரிலிருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் அத்திப்பள்ளி கர்நாடக எல்லையிலே நிறுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது போக்குவரத்து, அதாவது கர்நாடக பேருந்துகள் ஓசூர் வழியில் தான் அதாவது நிற்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பேருந்துகள் கர்நாடக எல்லையில் நிற்கப்பட்டதால அந்த பதட்டமான சூழ்நிலையில் போலீசார் குவிக்கப்பட்டு எந்த ஒரு அசம்பவம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த காவேரி பிரச்சனையை கர்நாடக எல்லை மேகதாது அணையை கட்டி தீர்வோம் என்ற பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றனர். ராம்குமார், மேகதாதுவில் அணை கட்டியே தீர்வோம் என கன்னட அமைப்புகள் இன்று அதிகாலையிலிருந்து போராட்டம் நடத்தி வரும் நிலையில் தமிழக பேருந்துகள் ஓசூரில் முடங்கியுள்ளன. இதனால் பயணிகள் அவதியடைந்தது குறித்தான தகவலை பதிவிட்டமைக்கு நன்றி கோபால்.